ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்டர் ஃபீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி 11th டேலேருந்து அடுத்து ஒரு 10 நாள் நம்ம ஸ்டார்டர் ஃபீடை கொடுக்கலாம். ஸ்டார்டர் ஃபீட்லேயும் ப்ரோட்டீன் வேல்யூ அதிகமாக இருக்கும். அது குஞ்சுகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கும். க்ரூட் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நியூட்ரியன்ஸும் அதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கும். எப்போவுமே நம்ம பிராண்டடான சாதனம் வாங்கும்போது அதில் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வரும். சிலவங்க அல்லாமல் அவங்களே ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணப்போ எங்களுக்கு ஃபெயிலியராக இருந்தது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தானே நம்ம சொல்ல முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். இதுதான் ஃபீடு, பிராண்டட் ஃபீடு கொடுக்குறது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து. இதுலேயும் நீங்கள் அரிசி, கோதுமை பொடி இந்த மாதிரி எதையுமே ஆட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட சஜஷனாக இருக்கும். வேணும்னா மஞ்சள் 1 or 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம், ஜெனரல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். அப்போ அடுத்தது க்ரோவர் பற்றி நாளைக்கு